அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலத்திலிருந்து ராஜேஷ்குமார். 12 லக்னக்காரங்களுக்கு திருமணம் எப்போது அமையப் போகிறது, எந்த காலகட்டத்தில் அமைகிறது அப்படின்னு எல்லாமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தருணம் தான் இன்றைய தருணம். மேஷ லக்னம், உங்களுக்கு திருமணம் ஆகவில்லையா, கூடி வரலையா, இல்லை பார்க்குற பெண்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகி போகிறாங்களா, அல்லது பெண்களுக்கு ஆண்கள் விலகி போகிறாங்களா, உங்களுக்கு விருப்பமான திருமணம் அமைய வேணும்னா ஆணாக இருந்தாலும் சரி அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு விருப்பமான திருமணம், அந்த திருமணத்தை நானே முடிவு பண்ணுறக்கூடிய திருமணமாக இருக்கணும். அந்த திருமணம் மூலமாக பெரியவங்களை எனக்கு பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சென்னை வாசிக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா போகக்கூடிய ஒரு சிறப்பான கோயில் என்ன கோயில் அப்படின்னா சிறுவாபுரி. இந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா திருச்சுற்றத்தில் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு வரகாத்துக்குள்ளேயே ஒரு சந்நிதியில் பார்த்தீங்கன்னா வள்ளியை கையை பார்த்தீங்கன்னா பிடித்தவால் முருகப்பெருமாள் காட்சி தருகிறார். அந்த முருகப்பெருமாளுக்கு வள்ளி மணவாளன் அப்படின்ற பெயர் உண்டு. பெண்ணாக இருந்தால் நீங்கள் விருப்பமான திருமணத்தை நான் ஏற்படுத்திக்கணும் அப்படி எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு 11 வாரம் அந்த முருகனுக்கு பண்ணால் வள்ளி தெய்வானை 2 பேருமே கை கோர்த்து திருமண காட்சியோட அங்கே அந்த ஸ்தலத்தில் இருக்கிறாங்க. அந்த ஸ்தலத்தில் அந்த திருமண காட்சி கொண்ட வள்ளி மணவாளன் என்ற பெயருடைய முருகப்பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரை, முக்கியமாக அதுதான் மெயின், சுக்கிர ஓரை சொல்லக்கூடிய காலை 6 to 7 மணிக்குள்ளே அந்த கோயிலை நீங்கள் இருக்கணும். உங்களுடைய வயதுக்கு ஏற்றாப்போல் விளக்கு ஏற்றி, அது நெய் விளக்கு ஏற்றி முருகப்பெருமாளுக்கு பிடித்தமானது அவர் ருசித்து சாப்பிடக்கூடிய ஒரு நெய்வேத்தியம் அப்படின்னு எடுத்துட்டாவே அது பஞ்சாமிரதம். உங்கள் கையால் பஞ்சாமிரதத்தை நீங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய வயசுக்கு தகுந்தாப்பில் மண் விளக்கில் ஆச்சுங்களா, ஒரு சிட்டிகை சொல்லக்கூடிய மண் விளக்கு, சிட்டிகை சொல்லக்கூடிய விளக்கு, சின்ன விளக்கு, அதான் சிட்டிகை விளக்குன்னு சொல்லுவோம். அந்த சிட்டிகை விளக்கு உங்கள் வயதுக்கு தகுந்தாப்பில் எண்ணிக்கை தகுந்தாப்பில் விளக்கை எடுத்துக்கிட்டு நெய் அதுக்கு தகுந்தாப்பில் நெய் வாங்கிட்டு இலவம் பஞ்சு, மறக்கக்கூடாது, இலவம் பஞ்சு திரி, அந்த இலவ பஞ்சு திரியை அந்த விளக்குக்கு சிட்டிகை விளக்குக்கு ஏற்றா போல் எத்தனை விளக்கு, சில பேருக்கு 21 வயசு வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கலாம், சில பேருக்கு 30, 32, 35 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் பெண்ணாக இருந்தால், அல்லது 29லிருந்து 39 வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் அவங்க நிச்சயம் இந்த பரிகாரத்தை நிச்சயம் கையில் எடுங்க, உங்களுக்கு நல்ல பலன் அமையும். அந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும், சிறுவாபுரிக்கு போகணும். வள்ளி மணவாளன் சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமாளுக்கு நெய்வேத்தியமாக உங்கள் கையால் உருவாக்கக்கூடிய பஞ்சாமிரத்தை அவங்களுக்கு நெய்வேத்தியமாக வைத்து வழிபடுங்க. அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சன்னதி பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்கள் வயசுக்கு தகுந்தாப்ப விளக்கு ஏற்றி வள்ளி முருகனுடைய திருநாமத்தை வள்ளி மணவாளனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வள்ளி மணவாளன் அதை 107 தடவை நீங்கள் வள்ளி மணவாளனேன்ட்டு அந்த இடத்துல நின்று போகும்போதே ஒரு பேனாவும் ஒரு நோட் புக்குன்னு வாங்கிட்டு போங்க. வள்ளி மணவாளனே போற்றி, வள்ளி மணவாளனே போற்றி அப்படின்னு ஒரு 108 தடவை எழுதுங்க. எழுதிட்டு, அப்பா முருகப்பெருமானே, உனக்கு எப்படி வள்ளி விரும்பி நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ அதேமாரி நான் ஒரு பையனை விரும்புகிறேன். அல்லது சில பேருக்கு காதலிச்சு இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கலாம், இல்லை திருமணத்தை பற்றி பேச போகும்போது அந்த பையன் உங்களுக்கு ஒரு பிடிமானம் கொடுக்காமடி இருக்கலாம். இது ஒரு வகையாக இருக்கும். சில பேருக்கு இத்தனை வயசாகிடுச்சு, பையன் எதுவுமே போனால் நமக்கு பிடிக்க மாட்டேங்குது, நமக்கு விருப்பப்பட்ட பையனை தேடி எதாவது பேசினாங்கன்னு கூடியும் நம்ம பேசி நம்ம விருப்பத்தை தெரிவிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வள்ளி மணவாளனே அப்படின்ட்டு 107 தடவை எழுதிட்டு, அப்பா நீ எப்படி வள்ளி அம்மா நீங்கள் விரும்பி உங்கள் வாழ்க்கை துணையை எடுத்துக்கிட்டீங்களோ அதேமாரி என்னுடைய வாழ்க்கை துணையும் என் விருப்பத்துக்கு ஏற்றாப்போல் நான் அமைச்சுக்கொள்ள வேண்டும். அவனுக்கு நட்டையாக இருந்தாலும் சரி, குட்டையாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, இல்லை எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, ஆனால் அவன் எனக்கு விருப்பமான பையனாக இருக்க வேண்டும்.
அவளை நான் வந்து திருமணம் பண்ணிக்க வேண்டும் அப்படின்னு எண்ணத்தை அந்த முருக சன்னதியில் நீங்கள் பதிய வச்சு நீங்கள் எழுதிட்டு வந்தால் போதும். இது பெண்களுக்கு. இதே ஆண்களுக்கு அதே சிறுவாபுரிக்கு போகணும். எப்போ? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் உரை காலையில் 6 to 7 மணிக்குள்ளாக நீங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு அந்த முருகப்பெருமாள் வள்ளி மணவாளனோட துணை புரியக்கூடிய அந்த சிறுவாபுரிக்கு நீங்கள் போய் அங்கே இருந்து அதே வாசகம் வள்ளி மணவாளனை போற்றி அப்படின்னு 108 தடவை ஆண்கள் எழுதி நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன், அவன் எனக்கு வந்து நான் கல்யாணம் பற்றி பேசினாவே அவங்க வந்து எனக்கு பிரிமாணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க. இல்லை ஏன்னா இத்தனை வயசாகியும் எந்த ஒரு பெண்ணை நீ எதிர்த்து பார்க்க மாட்டேங்குது, பார்க்குறமே எனக்கு பண்ணி கொடு. இல்லை என்னை வீடு தேடி எத்தனையோ சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் வராங்க, இல்லை என்னுடைய தங்கச்சியுடைய தோழிகள் வராங்க, இல்லை அக்காவுடைய தோழிகள் வராங்க. ஏதாவது ஒரு அமைப்பில் வந்து பெண்கள் நடமாத அமைப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் சரி, வேலைகளுக்கு போகும்போது அனைத்து தோழிகளும் உங்களுக்கு சகஜம் பழகுங்களும் அந்த இடத்துல விருப்பமான பெண்கள் இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா கோயில் குளத்தில் வந்து அந்த பெண்ணை உங்களுக்கு தான் பேசியிருப்பாங்க முடிச்சிருப்பாங்க, அவங்க கோயில் குளத்தில் வந்து இப்போ வச்சு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. அப்பா வந்து பார்த்துட்டு அந்த பெண்ணிட்ட போய் என்னம்மா பிடிச்சிட்டுனா பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இல்லை நீங்களே ஒரு பெண்ணை போய் குடும்பத்தோடு சேர்ந்து போய் பார்க்குறீங்க, பார்க்குற பொண்ணு உங்களுக்கு விரும்பணும், பிடிச்சிருக்கணும் சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இயக்கம் உங்களுக்குள்ளே இருக்கும்ல. இப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் என்ன பண்ணணும்? அதே வாசகம் தான் வள்ளி மணவாளனை போட்டி போட்டின்னு 108 தடவை சொல்லி எழுதிட்டு நீங்கள் எதை மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அவர்கிட்ட ஒரு மனுவாக வைக்கணும். எத்தனை வாரம்? அதே 11 வாரம் செவ்வாய்க்கிழமை ஆண்கள் கடைப்பிடிக்கணும். பெண்கள் அதே 11 வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கடைப்பிடிக்கணும். நெய்வேத்தியம் ஒன்று தான், அவருக்கு பிடித்தமான நெய்வேத்தியம். இது ஆண்கள் ஒன்று ஸ்பெஷலாக ஒன்று செய்யலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாயில் தேன் ஊற்றணும். தேன் ஊற்றி வச்சுக்கலாம், அப்படி கொண்டு போய் கொடுக்கலாம். இல்லை தேனும் தினைமாவும் அறுசுவைக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ தேனும் தினைமாவும் சேர்த்து முருகப்பெருமாவுக்கு படைக்கலாம் ஆண்கள். இப்படி தொடர்ந்து ஆண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை 11 வாரம், பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் 11 வாரம் விடாமல் முயற்சி செஞ்சு பார்த்தா உங்களுக்கு விரைவில் திருமணம் அமையுமானா நிச்சயம் அமையும். சரி, இப்போது மேசர லக்னக்காரங்க உங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு பெரியவங்க வந்து பணம் எடுத்து உங்களுக்கு வந்து திருமணம் சம்பந்தமான விஷயத்தை பேசுகிறாங்க. அதுக்குண்டான பெண்களை போய் பார்க்குறாங்க. பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு வந்து பணம் தகவல் சொல்லி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்களை வர வைக்குவாங்க, பெண்கள் வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க, அதில் வந்து பணம் பேச முடிவு பண்ணுவாங்க. இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் நிச்சயம் நமக்கு உருவாகும். அப்போது அது பொதுவான இடத்துல இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, இல்லை கோயிலாக இருந்தாலும் சரி, இல்லை பொதுவான இடத்துல இருந்தாலும் சரி, உங்களை பார்த்த உடனே அந்த பெண் உங்களுக்கு அமையணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? தேனும் தினைமாவும் வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் வந்து பணம் எடுத்து வைக்கலாம். யாருக்கு? முருகப்பெருமாளுக்கு. அதே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் உரையில் வீட்டில் வழிபடலாம். இது ஒரு சிம்பிளான பரிகாரம். வீட்டாக இருந்தாலும் சரி, அங்கே முருகனுடைய ஃபோட்டோ இருக்குன்னா நிச்சயம் இருக்கும். அப்போ அந்த ஃபோட்டோவுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிடித்தமான தேனும் தினைமாவும் வச்சு, அதுக்கு முன்னாடி சந்தனம் குங்குமம் வச்சு, அந்த முருகப்பெருமாளுக்கு பிடித்தமான பூக்கள் சொல்லக்கூடிய முல்லைப்பூ, கனகாமரப்பூ, மல்லிகைப்பூ, இப்படி பூக்களெல்லாம் வந்து வாசனை உள்ள பூக்களாக தேர்ந்தெடுத்து முருகப்பெருமாளுடைய படத்துக்கு மாலையாக சூட்டி நீங்கள் தொடர்ந்து 9 வாரம், அதாவது கோயிலுக்கு போனால் 11 வாரம், வீடு இருந்தால் 9 வாரம் செவ்வாய்க்கிழமை ஆண்கள் இதை வந்து கடைப்பிடிங்க. தேனும் தினை மாவத்தோடு சேர்த்து முருகப்பெருமாளை வழிபட்டால் நல்லது. அப்போ விரைவில் உங்களுக்கு திருமணம் கைக்கூடி வருமானம் நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்லலாம், நிச்சயம் சொல்லலாம். சரி, இதுவே பெண்களுக்கு சிறுவாபுரி எங்கே இருக்குது? சென்னை வாசிகள் சிறுவாபுரிக்கு போயிடலாம். மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் பெண்கள் வீட்டில் வந்து மகாலட்சுமியுடைய திருநாமத்தை, அஷ்டலட்சுமி சொல்லக்கூடிய 8 லட்சுமியுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். செம்பருத்தி பூ, குங்குமம் பூ சேர்த்து, ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை, அது என்ன திராட்சை? உளுர் திராட்சை. இது எல்லாமே தேனில் கலந்து, குங்குமப்பூ, உளுர் திராட்சை, ஏலக்காய், இது 3ஐயும் தேனில் ஊற வச்சு மகாலட்சுமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குங்குமத்தால் 8 அஷ்டலட்சுமிக்கும்
குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து நெத்தியில் திலகமாக வச்சுட்டு வந்தாவே விரைவில் உங்களுக்கு நல்லபடியாக வரன் அமையுமானா நிச்சயம் வரன் அமையக்கூடிய வாய்ப்பினை உண்டாகும். இதை செய்து பாருங்கள். மேச லக்னக்காரங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக சரி 2 பேருக்கு தனியாக சொல்லியிருக்கேன். நிச்சயம் விரைவில் திருமணம் அமையறதுக்கு நல்ல துணை அமையறதுக்கும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு சந்திவரை உங்களை இந்த விடைபெறுவது ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.